Hello students, welcome to Angel Science World. Half yearly வருது இல்லையா, அதனால் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போகிறேன். லாஸ்ட் சாப்டர்லேருந்து போடுறேன். 14 அண்ட் 15 லெசனுக்கான ஷார்ட் நோட்ஸு, ஷார்ட் ஒரு இதுதான் அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சொல்கிறேன். சரியா? ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 14ல் வந்து உயிரியல் மூலக்கூறுகள் பார்த்துடலாம். ஸோ நம்ம பாடியில் வந்து நிறையா உயிரியல் மூலக்கூறுகள் இருக்குது. கார்போஹைட்ரேட்டு, புரதங்கள், லிப்பிடு, நியூக்ளிக் அமிலங்கள் இருக்குது. இந்த கார்போஹைட்ரேட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதோடைய ஸ்ட்ரக்சர், அது யாரு கூடலாம் ரியாக்ட் ஆகுது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, இவ்வளோதான். அதே மாதிரி புரதங்கள், புரதத்தில் என்னென்ன புரதங்கள் இருக்குது, அதில் அமினோ அமிலங்கள் எவ்வளோ இருக்குது, அதை பற்றி அந்த இதுக்கான ஸ்ட்ரக்சரு இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா அது முடிஞ்சிடும். அதே மாதிரி லிப்பிடு, நியூக்ளிக் அமிலம். நியூக்ளிக் அமிலம்னாலே டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வருது டிஎன்ஏ, ஆர்என்ஏ. அதுக்கு ஸ்ட்ரக்சர்லாம் தேவை என்ன அப்படின்ற பார்த்துட்டு ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. சரியா? ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் குளுக்கோஸ் இருக்குது, ஃப்ரக்டோஸ் இருக்குது, சுக்ரோஸ் இருக்குது, லாக்டோஸ் இருக்குது, ஹாலட்டோஸ் இருக்குது, மேனோஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. குளுக்கோஸுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி ஃப்ரக்டோஸுடைய ஸ்ட்ரக்சரு, சுக்ரோஸுடைய ஸ்ட்ரக்சரு, ஸ்டார்ச். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதில் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து கார்போஹைட்ரேட்டில் 3 விதமான சாக்ரைடு இருக்குது. மோனோசாக்ரைடு, டைசாக்ரைடு, பாலிசாக்ரைடு. மோனோசாக்ரைடுக்கு எடுத்துக்காட்டு என்ன, டைசாக்ரைடுக்கு எடுத்துக்காட்டு என்ன, பாலிசாக்ரைடுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்லை கீழே உள்ள சர்க்கரைகளை வகைப்படுத்துக அப்படின்ட்டு குளுக்கோஸு, ஃப்ரக்டோஸு, சுக்ரோஸு, ஸ்டார்ச்சு, மால்டோஸு, லாக்டோஸு, ஹாலட்டோஸுன்னு கொடுத்தும் கேட்பாங்க. 3 மார்க்கில் 2 மார்க்கில் பார்த்துக்கோங்க. கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்கிறோம், அது எப்படி ப்ரிப்பேர் ஆகுதுன்னு பார்க்கணும். கார்பன் டை ஆக்சைடு, வாட்ரு ரெண்டையும் யூஸ் பண்ணி சன்லைட்டை வச்சு பிளான்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுது இல்லையா ஃபுட்டு, அதுதான் குளுக்கோஸுன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. கார்போஹைட்ரேட்டும் நம்ம சொல்லலாம். கார்போஹைட்ரேட்டும் கொடுக்குது, நம்மளுக்கு ஆக்சிஜனும் கொடுக்குது. சரியா? இந்த தான் இன்ட்ரோடக்ஷனு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கொஸ்டினாக பார்ப்போம். பின்னால் உங்களுக்கு புக் பேக்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ டி எப்படி கண்டுபிடிக்கிறது, டெக்ஸ்ட்ரோரோட்டேரி எப்படி கண்டுபிடிக்கிறது, லீவோலட்டேரி எப்படி கண்டுபிடிக்கிறது. கார்பனுக்கு பக்கத்தில் 2 ஹைட்ரஜன் இருக்குன்னா அது பிரைமரி கார்பன். பிரைமரி கார்பனுக்கு ரைட் சைடில் இருந்துச்சு, OH இருந்துச்சுன்னா அது டி குளுக்கோஸ். இதுவே லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா எல் குளுக்கோஸ். அதே மாதிரி 3 கார்பன், 1 2 3 கார்பன் இருந்தால் கிளிசரால்டிஹைடு, 4 கார்பன் இருந்தால் எரித்ரோஸு, 5 கார்பன் இருந்தால் ரைபோஸு. அதுக்கப்புறம் இப்போ வந்து புது புக்கில் வந்து ரிபோஸுன்னு கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. 6 கார்பன் இருந்தால் அது குளுக்கோஸ். ஸோ ரைட் சைடு இருந்தால் அது டி குளுக்கோஸு, லெஃப்ட் சைடு இருந்தால் அது எல். ஸோ இது மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்துக்கோங்க. அடுத்து மோனோசாக்ரைடுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா குளுக்கோஸு, ஃப்ரக்டோஸு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் லைட்டாக ரீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லெசனை 1க்கு 2 தடவை ரீட் பண்ணுங்கள். அப்புறம் புக்குக்கும் பின்னால் உள்ள கொஸ்டினை படிச்சிருங்க தரவா. அப்புறம் இன்சைடு கொஸ்டின்ங்கிறங்கப்போ நீங்கள் சைடு ஹெட்டிங்கை வச்சு தான் குளுக்கோஸின் அமைப்பே விவரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் அப்படியே குளுக்கோஸை பற்றி ஒரு 2 வேர்ட்ஸ் சொல்லிவிட்டு அதோடைய ஸ்ட்ரக்சர் போட்டு அது யார் கூட ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 இதை சொல்லி அதோடைய ரியாக்ஷன் எழுதிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி குளுக்கோஸ் எப்படி தயாரிக்கிறது 2 கொடுத்துருக்காங்க. 1 நல்லா ஸ்ட்ராங்காக தரவாக பார்த்துக்கோங்க, அதோடைய அமைப்பு. அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன பேர், பிளட் சுகர்னு கேட்பாங்க. தமிழில் ரத்த சர்க்கரைன்னு கேட்டாங்கனாலும் அது குளுக்கோஸை பற்றி தான் கேட்குறாங்கன்ட்டு நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி 2 மார்க்கில் 3 மார்க்லாம் கேட்டாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் லைட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி சில்வர் குளுக்கோஸின் ஃபெல்லிங் டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னு கேட்டாலும் எழுத தெரியணும். குளுக்கோஸின் டேலன்ஸ் வினைக்காரணியுடன் வினைப்பட்டு என்ன கொடுக்குது அப்படின்னு கேட்டாலும் எழுத தெரியணும். இல்லை கார்பன், அதாவது குளுக்கோஸை வந்து உறுதிப்படுத்துறதுக்கான சோதனை என்னன்னு கேட்டாலும் அது வந்து ஃபெல்லிங் சொல்யூஷனும் டாலன்ஸ் வினைக்காரணி தான். அதே மாதிரி இங்கே குளுக்கோஸ் பெண்டா அசிட்டேட் இருக்கு இல்லையா, குளுக்கோஸில் 5 கார்பன் இருக்கிறத உறுதிப்படுத்தும் சோதனை எது அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு இதை எழுத தெரியணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஆனோமர் என்றால் என்னன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஆல்ஃபா கார்பன், பீட்டா கார்பன். ஸோ கார்பனுக்கு அடுத்த கார்பனில் ஏதோ ஒரு சேஞ்ச் லெஃப்ட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா
அது பீட்டா கார்பன். ரைட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா அது ஆல்ஃபா கார்பன். ஸோ இந்த 2 கார்பனையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மியூட்டார் ரொட்டேஷன்னா என்னன்னு கேட்பாங்க. நான் ஏற்கனவே கிளாஸில் சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். குளுக்கோஸை தண்ணியில் கரைக்கும் போது ஸோ இடஞ்சுழி மாற்றியம், வளஞ்சுழி மாற்றியம் 2 மாற்றியம் இருக்குது. வளஞ்சுழி மாற்றியத்தில் என்ன கிடைக்குது, இடஞ்சுழி மாற்றியத்தில் என்ன கிடைக்குது, இது 2 எழுதுனீங்கன்னா மியூட்டார் ரொட்டேஷன் அவ்வளோதான். ஸோ அடுத்து எபிமர். எபிமருங்கிறப்ப குளுக்கோஸை வந்து வேறு மேனோஸு கேலக்டோஸோட நம்ம கம்பேர் பண்ணணும். அப்படி கம்பேர் பண்ணையில் ஸோ 2வது கார்பனில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இந்த பின்னால் கொடுத்துருக்காங்க, 1 வேர்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொதல் கார்பன், 2வது கார்பன். இந்த 2வது கார்பனில் இங்கே வந்து ரைட் சைடில் OH இருக்குது, இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது. இந்த சேஞ்சஸ் இருக்கனால இது C2 எபிமர். ஸோ எபிமர்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு கார்பனில் அந்த ரைட்டு லெஃப்ட்டு அதில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே குளுக்கோஸுடைய ஸ்ட்ரக்சர் போகிறீங்க, மேனஸுடைய ஸ்ட்ரக்சர் போகிறீங்க. 2வது கார்பனை மட்டும் மாற்றி எழுதி இதே மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு நீங்கள் காமிச்சிட்டு C2 எபிமர் அப்படின்னு சொல்லிடணும். இங்கே ஹேலக்டோஸ் வரைஞ்சி காமிச்சு இங்கே வந்து C4 எபிமர்னு நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஃப்ரக்டோஸும் அதே மாதிரி தான். எப்படி தயாரிக்கிறது, அதோடைய இன்னொரு பேர் என்ன, ஃப்ரெட் சுகர், பழச்சக்கரைன்னு கேட்பாங்க. இங்கிலீஷ்லேயும் தெரிஞ்சுக்கோங்க. பழச்சக்கரை, குளுக்கோஸுடைய வடிவமைப்பு, குளுக்கோஸ் எங்கெல்லாம் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சீர்மையற்ற கார்பன் கண்டுபிடிங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கார்பனை சுற்றி 4மே வெவ்வேறு விதமான மூலக்கூறுகள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சீர்மையற்ற கார்பன். எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும் இல்லையா, 1 2 3 கார்பன். இதோடைய ஃபார்முலா 2n. அப்போ ஃப்ரக்டோஸோடைய சீர்மையற்ற கார்பன்னா 2^3. அப்போ 8 8 டைம்ஸ் அதை எழுத முடியும், டியாவும் எல்லாவும் எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ச், டைசாக்ரைடுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா சுக்ரோஸ். ஸோ சுக்ரோஸு, லாக்டோஸும் மால்டோஸு. ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்தது தான் டைசாக்ரைடு. பாலிசாக்ரைடுக்கு தான் ஸ்டார்ச். சரியா? ஸோ அந்த இதையும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்த ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. ஸோ குளுக்கோஸ் வந்து 6 மெம்பர் ரிங்கு, ஃப்ரக்டோஸ் வந்து 5 மெம்பர் ரிங்கு. ஸோ இதெல்லாம் லைட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாலிசாக்கரைட்டுக்கு ஸ்டார்ச் சொன்னேன் இல்லையா, ஸ்டார்ச்சு. ஸோ ஸ்டார்ச்சோடைய இது ஸ்ட்ரக்சரு இந்த போட்டிருக்காங்க, அமைலோபெக்டின்னு. இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து தான் நம்மளுக்கு கார்போஹைட்ரேட்டின் முக்கியத்துவம். 5 மார்க்லேயோ 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியணும். 5 பாயிண்ட்ஸை நல்ல 6 பாயிண்ட் இருக்குது, நீங்கள் 5 பாயிண்ட்ஸை படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்து புரதம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம பாடிக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்துக்கு ஆற்றல் கொடுக்கறது புரதம். இந்த புரதத்தில் என்னென்ன மூலக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்கணும். இந்த மூலக்கூறுக்கு பேர் அனிலின். சரி, அந்த அனிலினை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா பெரிய ஸ்ட்ரக்சர், ஒரு அமினோ அமிலங்களின் ஒரு 5 எழுதுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோடைய ஸ்ட்ரக்சரை போட்டு நீங்கள் எழுதலாம். அட்லீஸ்ட் நீங்கள் 3ஆவது ஞாபகமாக வச்சுக்கோங்க. இந்த 3ஐயும் நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும். ஸோ அமினோ அமிலங்களின் ஏதேனும் ஒரு 3 அமினோ அமிலங்களை எழுதுக அப்படின்னா கிளைசின், அனிலின், வேனிலின். சரியா? கிளைசின்னா பாருங்கள் NH2, இங்கே ஒரு டபுள் பாண்டு O, இங்கே OH. சரியா? அதே மாதிரி இங்கே NH2, இங்கே OH டபுள் பாண்டு O. அதுக்கடுத்து வேனிலின் அதே மாதிரி தான் NH2 OH டபுள் பாண்டு O, ஆனால் ஒரு பென்சின் ரிங் மாதிரி ஹாஃபோட போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 20 அமினோ அமிலம் இருக்குது இதில், நீங்கள் பார்த்துக்கோங்க. பின்னால் 1 வேர்டில் இந்த ஷெரின் அந்த அனிலின அமினோ அமிலத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பின்னால் பார்க்கலாம். 1 வேர்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துடலாம். சரியா? இப்போ அமினோ அமிலங்களில் அனிலின் உடைய ஸ்வீட்டர் அயனியை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இந்த டயக்ராம் மட்டும் படிக்க முடியாதவங்க இந்த டயக்ராம் மட்டும் போட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. அதாவது அமிலம் pH, நிகர மின்சுமை +1, இங்கே நிகர மின்சுமை -1, இந்த சம மின் புள்ளி 0. இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், போதும். ஸோ இன்னும் கொஞ்சம் படித்தவங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு டெஃபினிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்.
ஃபஸ்ட்டு நேர் எதிர் 2 மின்சுமையை கொண்டிருந்தால் மூலக்கூறு நடுநிலை தன்மை கொண்டது, மேலும் ஈரியல்பு தன்மை கொண்டுள்ளது. இந்த அயனிகள் ஸ்வீடர் அயனிகள் என அழைக்கப்படுகிறது. நேரும் எதிரும் சேர்ந்தால் நடுநிலை, அந்த அயனிக்கு பேர் ஸ்வீடர் அயனிகள் அப்படிங்க. அவங்க கொடுத்துருக்கிறது அனலினின் ஸ்வீடர் அமைப்பை எழுதுங்க. இது அனலின், சரியா? இந்த மூலக்கூறுக்கு பேர் அனலின். அதோடைய இது வரைஞ்சி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து பெப்டைடு பிணைப்பு அப்படின்னு பற்றி கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பெப்டைடு பிணைப்பை உருவாது. ஸோ இதுக்கு ஒரு டெஃபினிஷன் மட்டும் எழுதுங்க. அமினோ அமிலங்கள் பெப்டைடு பிணைப்புகளால் சகப்பிணைப்பில் பிணைக்கப்பட்டுள்ளது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சகப்பிணைப்பில் யார் இணைஞ்சிருக்காங்க? அமினோ அமிலங்கள் பெப்டைடு பிணைப்புகளால் சகப்பிணைக்கப்பட்டுள்ளன. முதல் அமினோ அமிலத்தின் கார்பாக்சிலிக் தொகுதியானது இரண்டாம் அமினோ அமிலத்தின் அமினோ தொகுதியுடன் வினைபட்டு அமினோ அமிலங்களுக்கு இடையே அமைடு பிணைப்பு உருவாகிறது. இந்த அமைடு பிணைப்புக்கு பேர் தான் பெப்டைடு பிணைப்பு. இது வரைக்கும் எழுதிட்டு கிளைசினுடைய அமைப்பும் அனலினுடைய அமைப்பும் போட்டு ஒரு மூலக்கூறு வாட்டர் மூலக்கூறு ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் மூலக்கூறு இங்கே பாருங்க, இந்த வாட்டர் மூலக்கூறு ரிமூவ் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ H2 CH2 C டபுள் பாண்ட் O NH. இப்போ இங்கே இருக்கக்கூடிய OHும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு Hம் சேர்ந்து வாட்டராக ரிமூவ் ஆகி நீங்கள் போட்டு காமிச்சிட்டிங்க அப்படின்னா பெப்டைடு பிணைப்பு என்றால் என்ன, வரையறை அப்படின்னு சொன்னாலும் சிறுகுறிப்பு வரைக அப்படின்னா இந்த டெஃபினிஷனை எழுதி ஃபஸ்ட்டு அமினோ அமிலம் சகப்பிணைப்பில் இணைஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு அமிலம் இன்னொரு அமிலத்தோடு இணைஞ்சிருக்கு, அதுக்கு பேர் அமைடு, அந்த அமைடுக்கு பேர் தான் பெப்டைடுன்னு சொல்லி இந்த எடுத்துக்காட்டை எழுதுங்க. நல்லாயிருக்கும். இந்த இது 2 மார்க்லையும் 3 மார்க்லையும் கேட்பாங்க. 5 மார்க்குக்கு இதுவே போதுமானது. அடுத்து புரதங்களின் வகைப்பாடு, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதில் இலை புரதம் குளோபர் புரதம் வந்து அதோடைய ஷேப்பை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க, அமைப்பை பற்றி. ஆனால் நீங்கள் முதல்நிலை புரதம் அதுதான் இம்பார்ட்டன்ட். முதல்நிலை இரண்டாம் நிலை புரதம் தான் இம்பார்ட்டன்ட்டு. இதை ரெண்டையுமே வரையறைன்னு சொன்னாலும் சரி, புரதங்களின் அமைப்பை வரையறைன்னு சொன்னாங்கன்னா 1 இருக்குது, 2 இருக்குது, 3, 4 இருக்குது. இல்லை முதல்நிலைக்கும் இரண்டாம் நிலையும் வேறுபடுத்துகன்னு கேட்டாலும் சரி, இதை ரெண்டையும் வேறுபடுத்தி காமிங்க. இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். பெப்டைடு பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டிருக்கு. அமினோ அமிலங்களால் ஆன பாலிபெப்டைடு சங்கிலிகளாக இருக்கும். அடுத்து அமினோ அமிலங்களின் அமைப்பை விட வரிசையானது முதன்மை அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த வரிசையில் ஏற்படும் சிறிய மாற்றம் கூட புரதத்தின் ஒட்டுமொத்த அமைப்பும் மற்றும் செயல்பாடு மாற்றம் திறனை கொண்டிருப்பதால் இதை பற்றி புரிதல் மிகவும் அவசியமானது. அந்த கதையெல்லாம் வேண்டவே வேண்டாம், சரியா? ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 3 பாயிண்ட்டை எழுதிட்டு இந்த ஒரு எக்ஸாம்பிளை எழுதி காமிச்சிருங்க. H2 N கிளைசின் மெட்லின் ஃபினைலின் சைட்லின் அக்ரலின் ஆஸ்பெர்லின் ஆசிட், சரியா? நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு 20 அமினோ அமிலம் அதோடைய ஷார்ட் ஃபார்மில் இணைச்சிருக்காங்க. தமிழில் எழுத முடிஞ்சால் தமிழில் எழுதுங்க, இல்லை இங்கிலீஷில் எழுதுறதுனாலும் எழுதலாம். அதோடைய சுருக்கத்தை எழுதியிருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்தது தான் புரதங்களின் முதல்நிலை அமைப்பு. இரண்டாம் நிலை அமைப்பில் அமினோ அமிலங்கள் கார்பனைல் ஆக்சிஜனுக்கும், இதுதான் இம்பார்ட்டன்ட் வார்த்தை, C டபுள் பாண்ட் O அருகில் உள்ள அமீன் ஹைட்ரஜனுக்கு இடையே ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகிறதுக்கு காரணமாக ஒழுங்கான அமைப்பை உருவாக்குகிறது. இவ்வளோ வார்த்தை தேவையில்லை. அமினோ அமிலங்கள் கார்பாக்சிலிக் ஆக்சிஜன் அப்புறம் அமீன் ஹைட்ரஜன், இவங்க எல்லாரும் சேர்ந்த அமைப்பு தான் இரண்டாம் நிலை. ஆல்ஃபா சுருள் இருக்குது, பீட்டா சுருள் இருக்குது, சரி? ஆல்ஃபா சுருள் பீட்டா இலை, இந்த 2 இதாவது புரதங்களின் இரண்டாம் நிலையை 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. பிரித்து இதுக்கும் படம் போட முடிஞ்சா படம் போட்டு நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ இதில் ஆல்ஃபா சுருளுங்கிறது செங்குத்து சுருள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து எண்ணாவது பகுதி கூறு கார்பனைல் தொகுதி ஆக்சிஜன் 5வது அமினோ மற்றும் N+4 பகுதி கூறு அமினோ ஹைட்ரஜனுக்கு இடையே உருவாகும் ஹைட்ரஜன் பிணைப்புகளால் நிலைநிறுத்தப்படுகிறது. இந்த இதை மட்டும் சொன்னால் போதும். அதோடைய சைஸஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் 3.6 அமினோ மூலக்கூறுகள் இருக்குது. அதே மாதிரி பீட்டா தாள்லையும் சங்கிலி அமைப்பு இருக்குது. கார்பனைல் தொகுதிக்கு அருகில் என்ன இருக்குது, முதன்மை சங்கிலிகள் அமினோ தொகுதிக்கும் இடையே ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்குது. இவ்வளோ சொன்னீங்கன்னா போதும். படம் போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான்.
ஸோ படம் கூட வேணாம், இந்த டெஃபினிஷன் மட்டும் எழுதுங்க போதும். ஸோ சப்போஸ் நீங்கள் இதை ரெண்டையும் நல்லா தரவாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்குக்கு நீங்கள் எழுதிடலாம், 5 மார்க்கில் கேட்டாலும் எழுதிடலாம். புரதங்களின் அமைப்பை விவரின் அப்படின்னு டைரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் 3ஆம் நிலை அமைப்பும் எழுதணும், 4ஆம் நிலை அமைப்பும் எழுதணும். ஸோ இந்த ஆல்ஃபாவும் பீட்டாவும் சேர்ந்தது தான் 3ஆம் நிலை. அதுக்கப்புறம் 1க்கு மேற்பட்ட இன்னமும் நிறையா சங்கிலி சேர்ந்தது தான், பாலிபெப்டைடு சேர்ந்தது தான் 4ஆம் நிலை. இதை மட்டும் சொல்லிட்டிங்கன்னா போதும். அடுத்து புரதங்களின் இயல்பிழத்தல். சரியா, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ இயல்பிழத்தல் என்றால் என்ன அப்படின்னு 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எழுதி எடுத்துக்காட்டோடு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். இன்னும் கொஞ்சம் படிக்க முடியாதவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நான் இதில் எல்லா பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டண்ட்டு தான். படிக்க முடியாதவங்களுக்கு மட்டும் ஒரு புரதம் அதன் இந்த பின்னால் திருப்பிக்கிறேன். முதல் நிலை அமைப்பு பாதிக்கப்படாமல் உயர்நிலை அமைப்பு மட்டும் இழக்கும் நிகழ்வு இயல்பிழத்தல் என்று அழைக்கப்படுகிறது. இது வரைக்கும் ஒரு புரதம் முதல்நிலை இழக்காமல் அதனுடைய உயர்ந்த நிலையை இழந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் புரதம் இயல்பிழத்தல். சரியா, அப்படி எழுதிட்டு அடுத்து ஒரு முதல்நிலை அமைப்பு நிலையானது இருப்பதால் சில புரதங்களின் இயல்பிழத்தல் மீண்டும் மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும். தனிச்சையாகவோ அல்லது சேப்ரான்கள் என்று அழைக்கப்படும் சிறப்பு வகை நொதிகள் உதவியுடனும் புரதங்கள் தங்கள் பழைய நிலையை அடைய முடியும். சரி, இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டுன்னு போட்டோம். சரியா, புரத இயல்பிழத்தல் தன்மைக்கு என்றால் என்ன எழுதிட்டு ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் எழுதிருங்க. சரியா, புரதங்களின் முக்கியத்துவம் நீங்கள் பார்த்துக்கோங்க. புரதம் நம்ம லைஃபுக்கு நம்ம பாடிக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. இதில் வந்து 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து 5 பாயிண்ட்ஸை நல்லா தரவாக வச்சுக்கோங்க. அடுத்து நொதிகள் என்றால் என்ன, கண்டிப்பாக 2 மார்க்கில் எதிர்பார்க்கலாம். ஸோ நொதிகள் என்றால் என்ன, அதுக்கு எடுத்துக்காட்டு. சரியா, ரொம்ப அதாவது ஒரு ஷார்ட் ஒரு வினையூக்கி மாதிரி தான். வினையூக்கிகளின் வினைகளின் வேகத்தை 10/5 மடங்கு வேகப்படுத்துறது தான் நொதிகளுடைய வேலை. ஸோ இதை வச்சு ஒரு நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. இது வந்து புக் பேக்லேயும் இருக்குது. ஸோ இன்சைடு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நொதிகளினுடைய செயல்பாட்டின் வினை வழிமுறையை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. சரி, அடுத்து லிப்பிடு என்றால் என்ன. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. விட்டமின்ஸ்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், விட்டமின்ஸில் வந்து 2 விட்டமின்ஸ் இருக்குது. ஒன்று நீரில் கரையும் விட்டமின், இன்னொன்று கொழுப்பில் கரையும் விட்டமின்ஸ். நீரில் கரையும் விட்டமின்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 வேர்டில் பி அண்டு சி. சரியா, மற்றது எல்லாமே கொழுப்பில் கரையும் ADEK. இது வந்து கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்ஸ். சரியா, அதுக்கப்புறம் இப்போ விட்டமின் ஏனால் ஏற்படக்கூடிய நோய் எது, குறைபாட்டு நோய் என்ன அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியும். அது மாதிரி விட்டமின் பியில் நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து என்னென்ன நோய்கள்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுவே ஸ்கர்வி மற்றும் ரிக்கட்ஸ் இந்த 2 நோயும் எந்த விட்டமினால் ஏற்படுது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ விட்டமின் சி, விட்டமின் டி அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஸ்கர்வி, ரிக்கட்ஸ் இது 2ம் எந்த விட்டமின் குறைபாட்டினால வரக்கூடிய நோய்கள்னு கேட்டாங்கன்னா விட்டமின் சி அண்ட் விட்டமின் டி. இதே மாதிரி மற்ற எல்லாத்துக்குமே பார்த்துக்கோங்க. விட்டமின் 12 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, சயனோகோபாலமைன் அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ விட்டமின் B2க்கு என்ன இன்னொரு பேர் அப்படின்னு புக் பேக்கில் கேட்டிருக்காங்க, ரிபோப்ளேவின். சரியா, ரிபோப்ளேவின் அந்த இதையும் பார்த்துக்கோங்க, அந்த ப்ராக்கெட்டில் உள்ளது. ஸோ அடுத்து லாஸ்ட் ஒன்று நியூக்ளிக் அமிலங்கள். நம்ம நியூக்ளிக் அமிலம்னாவே டக்குன்னு டிஎன்ஏ அண்டு ஆர்என்ஏ தான். ஸோ ரெட்டை சுருள் இருந்துச்சு அப்படின்னா அது டிஎன்ஏ, ஒற்றை சுருள் அப்படின்னா அது 2 சுருள் இருந்துச்சு அப்படின்னா டிஎன்ஏ, ஒரு சுருள் இருந்துச்சு அப்படின்னா அது ஆர்என்ஏ. ஸோ விவரிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிஎன்ஏ ஆர்என்ஏ பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கோங்க. ஆனால் டிஃப்ரென்ஷியேட் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஷியேட் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டிஎன்ஏ மட்டும் கேட்டாங்கன்னா இந்த 5 பாயிண்ட்டை எழுதி வச்சுருங்க 5 மார்க்கில். அதே மாதிரி ஆர்என்ஏ மட்டும் கேட்டாங்கன்னா இந்த 5 பாயிண்ட்டை எழுதுங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கன்னு கேட்டாலும் நீங்கள் எழுதிடலாம். இப்போ 2 மார்க்லேயே 3 மார்க்லேயே டிஎன்ஏ மட்டும் கேட்டாங்கன்னா இந்த இதில் 5 பாயிண்ட்லேருந்து நீங்கள் 3 பாயிண்ட்டோ 2 பாயிண்ட்டோ எழுதிடலாம். அதே மாதிரி ஆர்என்ஏ கேட்டாங்கனாலும் 2 மார்க்லேயும் 3 மார்க்லேயும் அட்டன் பண்ணிடலாம். 5 மார்க்கில் ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொன்னாலும் எழுதிடலாம். சிங்கிளாக கேட்டாலும் நீங்கள் எழுதிடலாம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க.
அதே மாதிரி ஆர்என்ஏல வந்து 3 வகைகள் இருக்கு இல்லையா, ஆர்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ. ஆறுங்கிறது ரிபோசோம், புரத தொகுப்பு. சரியா, ரிபோசோமுக்கு இன்னொரு பேர் புரத தொகுப்பு இருக்கும். டிஎன்ஏங்கிறது டிரான்ஸ்மிட், கடத்தும் திறனை கொண்டுள்ளது. ஸோ அந்த இதை வச்சு நீங்கள் எழுதிடலாம். எம்ஆர்என்ங்கிறது மெசேஜை கரெக்டாக நம்மளுக்கு அதாவது நிகழ்வு மரபு படியெடுத்தல். ஸோ மெசேஜை வந்து கரெக்டாக பாஸ் பண்ணுறது உடைய வேலை வந்து எம்ஆர்என்ஏ. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. சரியா, அடுத்து வந்து டிஎன்ஏ ரேகை பதிவு. இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஒருத்தவங்க குழந்தைய காணோம்னாலோ, இல்லை ஒரு குழந்தைக்கு 2 பேர் சண்டை போட்டாங்களோ, அவங்க யாருடைய குழந்தை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டிஎன்ஏ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 வேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்க, இங்கே ஒளியின் தளத்தை இடதுபுறம்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் டக்குன்னு எல்லுன்னு போடக்கூடாது. எல்லுக்கு பக்கத்தில் ப்ளஸ் இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் இருக்கணும். மைனஸ் இருந்தால் தான் இடதுபுறம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து செகண்ட் 1 வேர்டில் வந்து இது டி எரித்ரோஸ், இதுவும் டி எரித்ரோஸ், இது ரெண்டும் எல் எரித்ரோஸ். அப்போ டி ஆப்ஷன் தான் கரெக்டானது. ஸோ அடுத்து வந்து தேர்டு வந்து ஒடுக்கா சர்க்கரை சுக்ரோஸ். கண்ணை மூடிக்கிட்டு போட்டுருந்தோம். ஒரே ஒரு ஒடுக்கா சர்க்கரை வந்து சுக்ரோஸ் தான். ஒடுக்கும் சர்க்கரை குளுக்கோஸும் மால்டோஸு லாக்டோஸ். இப்போ பாருங்கள், இந்த குளுக்கோஸு மால்டோஸில் 2 மோல் ஆஃப் குளுக்கோஸ் இருக்குது. லாக்டோஸில் யார் இருக்குது அப்படின்னா குளுக்கோஸும் ஹேலக்டோஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சுக்ரோஸில் வந்து குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் தான் இருக்கும். இது ஒடுக்கா சர்க்கரை. நீர் கூடலாம் வினை புரியாது. மற்றவங்களாம் நீர் கூட வினை புரிவாங்க, அதுலேருந்து ரிமூவ் பண்ணலாம். ஆனால் இது வந்து வினை புரியாது. அடுத்து குளுக்கோஸை வந்து ஹஜிசியனோட வினை புரிஞ்சு என்ன கிடைக்கும், நீரார் பகுக்கும் போது. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீரார் பகுத்தீங்க அப்படின்னா ஒரு அமிலம் தான் கிடைக்கும். அதனால் ஹெப்டானாயிக் அமிலம். ஸோ அடுத்து கூற்று ரெண்டுமே சரிதான். இதை வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கஷ்டமானதாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து புரதங்களின் பல்வேறு அமினோ அமிலங்களும் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது பெப்டைடுனால தானே இணைஞ்சிருக்கு, அதனால் பெப்டைடு தான். ஸோ அடுத்து அமினோ அமிலங்கள் வந்து 2-ஹைட்ராக்சி மெத்தில் செரின். இதான் நாங்கள் சொன்னேன், பின்னால் ஒரு 1 வேர்டாக இருக்குது அப்படின்னு. சீர்மை தன்மை உடைய, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். யாருன்னு கேட்டாங்கன்னா 2-ஹைட்ராக்சி மெத்திலின். அடுத்து வந்து 9th 1 வந்து ஆர்என்ஏ டிஎன்ஏ பொறுத்தவரை சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் நல்லா ரீட் பண்ணிங்கன்னா தெரியும். ஆர்என்ஏவில் உள்ள சர்க்கரை கூறு ரிபோஸ், டிஎன்ஏவில் உள்ள சர்க்கரை கூறு 2' டி ஆக்சி ரிபோஸ். ஸோ இந்த இதை பார்த்துக்கோங்க. அடுத்து நீர்த்த சர்க்கரை அமினோ அமிலங்களில் வந்து இது வந்து அனிலின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு 1 வரும். அடுத்து உடலில் வந்து தயாரிக்கப்படாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, விட்டமின்ஸு. அடுத்து ஃப்ரக்டோஸோடைய ஹைபிரிடைசேஷன் கேட்டிருக்காங்க. எந்த கார்பனில் sp2, எந்த கார்பனில் sp3. 1வது கார்பன் வந்து sp2, 5வது கார்பன் வந்து sp3. அடுத்து விட்டமின் B2க்கு இன்னொரு பேர் என்ன, ரிபோப்ளேவின். அடுத்து பிரிமிடின் வந்து காணப்படுறது எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க, சைட்டோசின் தயமின். ஸோ எல் ஷெரின் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள், ஸ்ட்ரக்சரு, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனோமருங்கிறது ஆல்ஃபா டி அண்டு பீட்டா டி. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. எபிமர் பாருங்கள். ஸோ நான் சொன்னது இது வந்து குளுக்கோஸு, இது ஹாலட்டோஸ், ரெண்டுமே டி தான், அது C4. அடுத்து குளுக்கோஸு மேனோஸ், இது C2 எபிமர். அப்போ ரெண்டுமே எபிமர் தான். ஸோ பின்னால் உள்ள கொஸ்டின்ஸு நான் மேக்ஸிமம் சொன்னது தான். 20லாம் பாருங்கள், டி அண்ட் எல் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இவ்வளோ தான். அடுத்து பாருங்கள், ஸோ அன்றாட வாழ்வில் வேதியியல் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன அப்படின்ட்டு. ஒரு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். மருந்து பொருட்கள் இதை பற்றி வரையறைன்னு கொடுத்துருப்பாங்க. அதை எழுதி ஒரு வரையறை எழுதி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு கொடுத்துருங்க. அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசன்லேயே வந்து இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்னா அது பலபடி தான். ஸோ பலபடியில் பார்த்தீங்க அப்படின்னா மற்றதுக்கெலாம் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி கருத்தடை மருந்துகள், அது என்னென்ன மருந்து உங்களால் ஸ்ட்ரக்சர் போட முடிஞ்சால் போடுங்க, இல்லைன்னா மருந்து மட்டும் எழுதி வைங்க. அடுத்து எதிர் ஆக்சினேற்றிகள் என்றால் என்ன, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் அழுக்கு நீக்கும் காரணி சோப்பு, டிஜர்டன்ட்டு ரெண்டுக்குமே உள்ள டிஃப்ரெண்ட்டு, அது எப்படி நீக்குது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
எப்படி நீக்குது இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிடர்ஜென்ட் பற்றி ஒரு டெஃபனிஷன் கேட்டிருக்காங்க பின்னால். ஸோ எதிரயனி எது, நேரயனி எது, அயனித்தன்மையற்ற இது அயனித்தன்மையற்ற டிடர்ஜென்ட் எது அப்படிங்கிறத சொல்லுங்க. அடுத்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பலபடிகள். நீங்கள் வந்து இந்த லெசனில் பொறுத்த மட்டும் பலபடிகள்னால் என்ன அப்படின்னு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். பலபடிகள் அப்படின்னா பாலிமரு. அதுக்கு ஒரு டெஃபினிஷன் மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இதில் வந்து வகைகள் பாருங்கள். மூலங்கள் எங்கேருந்து கிடைக்குது, வடிவங்கள், மூலக்கூறுகள், அப்புறம் தொகுப்பு முறைகள். தொகுப்பு முறையில் ஒன்றுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ 6,6 டெர்லின் எந்த வகையை சேர்ந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இலையா, அடுத்து மீச்சூரும் தன்மையா, அடுத்து வெப்ப இலகும் பேக்லைட் எந்த வகையை சேர்ந்தது, இப்படி தான் கேட்பாங்க. அதனால நீங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுக்கிறணும். ஸோ இதுலேயே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா பின்னால் புக் பேக்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். டெப்லான் எப்படி தயாரிக்கிறது, ஒன்றுமே இல்லை, ஒற்றை மூலக்கூறு டெட்ராஃப்ளூரோ, சரியா, எத்திலீனோட நம்ம ஹீட் பண்ணும்போது கிடைக்குது அப்படிங்கிறத மட்டும் சொன்னீங்கன்னா போதும். இதெல்லாம் 2 மார்க்கு 3 மார்க்கில் எதிர்பார்க்கலாம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது மாதிரி நைலான் 6,6 அதுக்கு வந்து என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். ஹெக்ஸா 1,6 டயாக்சிக் அமிலம். நான் சொல்லியிருக்கேன் 6 கார்பன், இந்த இருக்குது 4 கார்பன், இது ஒன்று 5, இது ஒன்று 6 கார்பன் இருக்கான்னு பார்த்து நீங்கள் அதோட இன்னொரு ஹெக்ஸான் 1,6 டை அமீன் போட்டிங்க அப்படின்னா, 2 மூலக்கூறு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நைலான் 6,6 கிடச்சிரும். சரியா, இதை மட்டும் நீங்கள் பாருங்கள், ஈக்குவேஷன் பார்த்து எழுதிடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெர்லின் தயாரித்தல் இல்லைன்னா டெக்ரான் தயாரித்தல். ஸோ ஈத்தேன் 1,2 தயாலுடன் பென்சின் 1,4 டைகார்பாக்சிலிக் அமிலம் சேர்த்தோம் அப்படின்னா டெர்லின் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் மூலக்கூறு வாய்ப்பாடு மட்டும் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பேக்கலைட் வந்து ஃபீனாலும் ஃபார்மால்டிஹைடும் சேர்ந்து கிடைக்கக்கூடியது பேக்கலைட். ஃபீனாலும் ஃபார்மால்டிஹைடும் சேர்ந்து கிடைக்கிறது பேக்கலைட். ஸோ இந்த இதை நம்பர் ஆஃப் மோல்ஸ் நிறைய எண்ணு கொடுத்துருந்தாவே நிறையான்னு அர்த்தம். ஸோ போட்டு எழுதினீங்கன்னா பேக்கலைட் கிடச்சிரும். அடுத்து இன்னும் இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லப்பர் உரேனூட்டல் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா லப்பர் வல்கனைஸ்ன்னு தமிழில் அப்படியே வாயில்கனைஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இவங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு 4 பாயிண்ட்ஸ் எழுதுங்க போதும். ஸோ அதுக்கப்புறம் நியோனிப்ரின் தயாரித்தல் இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து 1,3 பியூட்டாடைன்னு ஒரு இது இருக்குது. இங்கே பாருங்கள், பியூனா எஸ் தயாரித்தலுக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 1,3 பியூட்டாடைன் பாருங்கள், 4 கார்பன் இருக்கும். 1 2 3 4 கார்பன் இருக்கா. இங்கே 1வது பொசிஷன்லேயும் 3வது பொசிஷன் டையின் இருக்கா, டபுள் பாண்டு. அப்போ இது 1,3 பியூட்டாடைன். அது கூட ஒரு ஸ்டெரின், இதுக்கு பேர் ஒரு பென்சின் ரிங்கு, அதில் CH டபுள் பாண்ட் CH2, இதுக்கு பேர் ஸ்டெரின். இவங்க 2 பேரும் சேர்ந்து சோடியம் முன்னிலையில் நம்ம ஹீட் பண்ணும்போது பியூனா எஸ் பாலிமர் நம்மளுக்கு கிடைக்கும். சரியா, இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அதே மாதிரி தான் பியூனா எண், அதே 1,3 பியூட்டாடைன்னு இங்கே மட்டும் மாறும். இங்கே சயனைடு எண்ணுன்னு வந்திருக்கனால சயனைடு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நியோனிப்ரின் அப்படின்னா 1,3 பியூட்டாடைன்னு ஒரு டபுள் பாண்டு மட்டும் இங்கே இது பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஹச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு Cl போட்டிருக்காங்க. நிப்ரின் அப்படின்னா இங்கே ஒரு Cl வரணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மக்கும் பலபடிகளுக்கு எடுத்துக்காடு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 மார்க்னா 3வது எழுதியிருக்கணும். சரியா, நீங்கள் 5 இருக்குது, எது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது மாதிரி அதுக்கேற்றாப்புல பார்த்துக்கோங்க. ஸோ நைலான் 2 அண்டு நைலான் 6 இதை வந்து மக்கும் பலபடி. ஸோ அதனால் 1 வேர்ட்ஸில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. சரியா, ஸோ நான் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்பேன் 2 யூனிட்டும். ஸோ பின்னால் உள்ள புக் பேக்கு இதெல்லாம் பார்த்துருப்பேங்க. ஸோ அந்த பாருங்கள் டெர்லின் எப்படி தயாரிக்கிறது, லப்பர் வல்கனை பாருங்கள், லப்பர் உரனூட்டுதல்னு உள்ளே கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே வல்கனாக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் குறிப்பு வரைக்கும். அப்புறம் பேக்கலைட்டு, நைலான், பாலித்தீன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி ஆஸ்பிரின் மூலக்கூறு அதோடைய வாய்ப்பாடு அது எதுக்கு யூஸ் ஆகுது. அது மாதிரி சோப்பு ஏன் கடின நீரில் செயல்படுறதில்லை அப்படிங்கிறது மாதிரி அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் சோப்புக்கும் டிட்டர்ஜென்ட்டுக்கும் என்ன வேறுபாடு அதையும் பார்த்துக்கோங்க. சரியா, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். வெப்பத்தால் இலகும் மற்றும் வெப்பத்தால் இறுகும் பிளாஸ்டிக் வேறுபடுத்துக, இந்த வேறுபாடெலாம் பார்த்துக்கோங்க.
அவ்வளோதான். ரொம்ப ஸோ நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனும் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.